Hello friends, welcome to Sanjay's Tailoring World. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது neck finishing. ஆல்ரெடி நம்ம நெக்குக்குள்ள பீஸ் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த பீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுக்கணும். ஜாயின் பண்ண பீஸை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ காமிக்கிற மாதிரியே நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கணும். நெக் பீஸில் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கணும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக. கொஞ்சம் இந்த கர்வ்ஸ் வர இடத்துல மட்டும் கரெக்டாக டர்ன் பண்ணி தேவைப்பட்டதுன்னா ஒரு சின்ன ப்ளீட் கூட வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஏன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். எங்கேயுமே வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா க்ளீனாக நகர்த்தி விட்டு தேய்ங்க. இழுத்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே வந்து நார்மலாக இந்த கிளாத்தை வந்து சுருக்கம் இல்லாத மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக நெக்கோட ஃபுல் லென்த்துக்கும் அப்படியே நம்ம இந்த ஜாயின் பண்ண போகிறோம் அந்த கிளாத்தை. அதனால் நீங்கள் முதல்லே வந்து அந்த கட் பண்ண பீஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி இந்த லென்த்து எவ்வளோ தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் முதல்லே வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நெக்கோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகவே நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத் மேலே வச்சு நீங்கள் இதே மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கர்வ்ஸ் வர இடத்துல மட்டும் தேவைப்படுறப்போ ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக ஒரு சின்ன ஒரு ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. நம்ம கிராஸ் பீஸ் தான் போட்டிருக்கோம், இருந்தாலுமே சம்டைம்ஸ் வந்து அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபினிஷிங் கரெக்டாக வராது. அதனால் சின்னதாக ஒரு ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். அப்போ தான் அந்த கிளாத்து கரெக்டாக திரும்பி வரும் அந்த இடத்துல நெக்கு வளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போது நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்பவும் போல் நம்ம அந்த படிமானம் பண்ணிக்கணும். நம்ம அந்த ஸ்டிச்சஸ் போட்ட இடத்த வந்து நல்லா ஸ்டிஃபாக இந்த மாதிரி கையால் நல்லா ரப் பண்ணி நல்லா ஸ்டிஃப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மடிப்பு வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும், கரெக்டான ஒரு ஃபினிஷிங் வரும். இதில் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கர்வ்ஸ் வர இடத்துலையும் நாட்சிங் பண்ணி விடணும். அதாவது சின்னதாக வந்து அந்த பீஸ் நம்ம கிளாத் இருக்கு இல்லையா, உள்ளே அந்த தைக்கிற இடத்துல இருக்கிற அந்த கிளாத்தை வந்து லைட்டாக இந்த மாதிரி சும்மா லைட்டாக வந்து கட் பண்ணி விடணும் அந்த கார்னர்ஸில் மட்டும். அப்போ தான் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வெளிப்பக்கத்தில் எந்த தையல் போட்டு திருப்பினாலும் இந்த சின்ன சின்ன இந்த கட்டிங் வந்து அதை கரெக்டாக ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு யூஸ் பண்ணும். அதனால தான் வந்து இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், வெளிப்பக்கம் நம்ம எப்பவும் போல் நம்ம அந்த துணியை மடித்து வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். எந்த இடத்துல ஸ்டிச் பண்ணமோ அதே இடத்துல தான் அந்த துணியை அப்படியே மடித்து கரெக்டாக அது மேலேயே ஸ்டிச் பண்ணுறோம். நெக்கு ஃபுல்லாக இப்போ நம்ம எங்கே ஸ்டிச் போட்டோமோ அதே இடத்துலையே அதுக்கு மேலே ஒரே ஒரு ஃப்ளிப் மடிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். முடிஞ்சது. இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்து எப்படி நம்ம நாட்சிங் பண்ணமோ அதே மாதிரி பாருங்கள். இப்போ அது வந்து க்ளீனாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போவும் நம்ம வந்து அந்த 1.5 இன்ச்சு கிளாத் எடுத்துருந்தோம் இல்லையா, அதில் இவ்வளோ தேவைப்படாது. ஸோ அந்த எக்ஸஸ் இருக்கிற கிளாத் எல்லாமே உள்ளே இருக்கும். ஸோ அந்த உள் பார்ட்டில் வந்து எக்ஸஸாக அந்த ஸ்டிச்சுக்கு மீறி என்னென்ன கிளாத் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு ஃபைனலாக இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நெக்ஸ்ட்டு பேக் சைடுக்கு டாட்ஸ் பிடிக்கணும். அது வந்து எவ்வளோ லென்த்து நமக்கு தேவையோ அந்த லென்த்தை அளந்துட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எல்லாமே ப்ளவுஸில் இருக்கிற அளவே நம்ம எடுத்துக்கலாம். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இந்த 2 ஷோல்டருக்கு நடுவில் சென்டராக வந்து நம்ம அந்த மடிப்பை மார்க் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நான் அந்த சென்டரை மார்க் பண்ணிவிட்டு இப்போ கீழே இருந்து ஒரு 4.5 இன்ச் எனக்கு தேவைப்படுது. அந்த 4.5 இன்ச் நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ இதை இந்த மாதிரி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு கீழே இருந்து அந்த இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல நம்ம லைட்டாக ஒரு டாட்ஸ் மாதிரி அடிக்க போகிறோம். அந்த மார்க் பண்ண இடத்தோட ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு தடவை வந்து நம்ம அதுக்கிட்டேயே ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இதுதான் டாட்ஸு. இது பேக் டாட்ஸ் கொஞ்சம் அடித்தோம்னா ஷேப் கரெக்டாக வரும். நம்ம அதுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து கிளாத்து விட்டுருக்கோம். அதனால் நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் அடிச்சிடணும். இதெல்லாமே ஃபைனலில் பண்ணிக்கலான்றதுனால தான் நான் முதல்ல அது அடிக்கலை. இதே மாதிரி தான் நெக்ஸ்ட்டு சைடும் அந்த சென்ட்ரு பார்த்து கரெக்டாக அந்த இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த 2 டாட்ஸையும் நம்ம வந்து கரெக்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி விட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம எப்படி வந்து இப்போ நம்ம ஃபைனல் ஃபினிஷிங் பண்ணுறது, ஸ்டிச்சஸ் வந்து எப்படி சைடில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து போட்டு இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ப்ளவுஸ் எந்த அளவு எடுத்தோமோ அந்த ப்ளவுஸை கரெக்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம உள் பார்ட்டில் நம்ம இப்போ தைக்கிற ப்ளவுஸோட உள் பார்ட்டில் வச்சு இந்த மாதிரி கரெக்டாக எங்கெங்கே மடிப்பு இருக்கோ அந்த இடத்துல கரெக்டாக கோடு போட்டுக்கணும், நமக்கு ஃபைனல் ஸ்டிச் வர இடத்துல. இப்போ பாருங்கள், அந்த போட்ட இடத்துலேருந்து ஆல்ரெடி ஒரு மார்க் போட்டதுலேருந்து 1 இன்ச்சு இந்த ஸ்கேலோட 1 இன்ச்சு அகலத்துக்கு நான் ஒரு கோடு மார்க் பண்ணியிருக்கேன். நம்ம எப்போவுமே அதுக்கு வந்து 3 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம கைக்கு சைடில் வந்து 3 ஸ்டிச்சஸ் போடுவோம். அதே மாதிரி தான் இப்போது ஒரு ½ இன்ச்சுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன கேப் விட்டு நம்ம 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். 3 கோடு போட்டுக்கலாம். இந்த ஃபைனல் கோட்லேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இந்த எக்ஸஸ் கிளாத்தெல்லாம் வந்து நம்ம தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம எவ்வளோ கிளாத் வேணுங்கிறது நம்ம மெஷர் பண்ணிக்கணும். இப்போவும் பாருங்கள், அதே மாதிரி நம்ம சைடில் எவ்வளோ வந்து கிளாத்தில் ஸ்டிச்சஸ்க்கு விடணுன்றதை மார்க் பண்ணுறதுக்காக ஸ்கேலில் ஒரு கோடு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு இப்போ இதுக்கு மீறி என்ன எக்ஸஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம கட் பண்ணணும். நம்ம இந்த ஷேப்புக்காக இன்னும் கொஞ்சம் கூட அந்த கோடெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக எப்படி வரும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சைடில் கொஞ்சம் க்ராஸாக வந்தால் தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதனால் க்ராஸாக ஒரு லைன் போட்டாச்சு. இப்போ அந்த லைனை வந்து நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸஸ் கிளாத்து தான். இது எப்போவுமே இருக்கும். நம்ம ப்ளவுஸ் முடிக்கிறப்போ ஃபைனலாக தான் நம்ம இதை கட் பண்ண முடியும். தேவையில்லாத கிளாத்தெல்லாம் நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் கட் பண்ணிக்கலாம் ஸ்டிச் போடுறதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், இந்த சைடு கட் பண்ணியாச்சு. அதுக்கு ஈக்குவலாக இந்த பக்கம் கையிலையும் வந்து நிறைய கிளாத் இருக்குது, எக்ஸஸாக இருக்குது. அதையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்மளோட மார்க்கிங் வந்து அங்கேயே முடிஞ்சு போச்சு. நம்ம கொஞ்சம் எக்ஸஸாகவே விட்டு தான் நம்ம கட் பண்ணுறோம். ஸோ நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. கரெக்டாக நம்மளோட அந்த மார்க்கிங்க்கு கிட்டையே க்ராஸாக வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். ஸோ எப்போவுமே அந்த க்ராஸ் ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் க்ராஸை நம்ம ஈக்குவலாக பாடியும் கையும் கரெக்டாக வர மாதிரி எடுத்துட்டோம். இப்போ நம்ம பாடி ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி 3 கோடு போட்டு நம்ம 3 ஸ்டிச்சஸ்க்கு வந்து நம்ம ஏரியா வந்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ மார்க் பண்ண இடத்துல அப்படியே நம்ம ஸ்டிச்சஸ் போட வேண்டியது தான். இதுதான் வந்து சைடு அண்ட் ஹேண்ட் ஃபினிஷிங். இதே மாதிரி தான் இந்த பக்கமும் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அங்கேயும் நம்ம ஆல்ரெடி அந்த ப்ளவுஸை வச்சு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த மார்க்குக்கு இந்த பக்கம் தான் வந்து நம்ம அந்த 3 லைன்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணுறதுக்குள்ள ஏரியாவை வந்து மார்க் பண்ண போகிறோம். இந்த பக்கமும் நான் அந்த சைடில் போட்ட மாதிரி தான் 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம ஸ்கேலில் வந்து இந்த டிஸ்டன்ஸ் வச்சுட்டு 3 கோடு போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே வந்து இப்போ நம்ம தைச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த கோடு எப்படி போட்டிருக்கோமோ அந்த கோட்டு மேலேயே அப்படியே தைச்சா போதும். கொஞ்சம் அந்த கையோட ஃபினிஷிங் வர்ற இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு நம்ம அடுத்த போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்துல லைட்டாக திருப்பிக்கணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைக்க வேண்டாம். கொஞ்சம் அந்த வளைச்சி அந்த இடத்த மட்டும் கரெக்ட் பண்ணிக்கணும். கை தனியாகவும் பாடி தனியாகவும் தெரிகிற மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல ஸ்லைட்டாக ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். தைக்கிறப்போ ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தைக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த இடத்துல நிறுத்தி லைட்டாக திருப்பிக்கணும். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு அடுத்த லைனுக்கு நேராக ஸ்டிச் பண்ணுறோம். லைன்லேயே தைக்கிறதுனால உங்களுக்கு ஃபினிஷிங்கும் கரெக்டாக வந்துடும். அந்த இடத்துல திருப்பிட்டு இப்போ கைக்குள்ள போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ அதையும் ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்படியே வந்து நம்ம 2 சைடும் 3 லைன்ஸுக்கு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்டோம்னா ப்ளவுஸோடது ஃபினிஷிங் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து 3rd ஸ்டிச் போட்டுட்ருக்கேன். இது போட்டோடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம போட்ட ஸ்டிச்சு மேலேயே வச்சு 3 லைன் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இந்த 3 லைன்ஸ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக
ஒரே ஈக்குவலாக வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிஷினில் தைக்க வேண்டிய எல்லாமே முடிச்சிட்டோம். இப்போ தான் ஹூக் மட்டும்தான் வைக்கணும். இங்கே பாருங்கள் 5 ஹூக் வந்து இதில் வைக்கணும். அதுக்கு ஈக்குவலான அந்த த்ரெட்டு மட்டும் நம்ம இதில் வைக்க வேண்டியது இருக்குது. ஹூக்கும் த்ரெட்டும் வச்சுட்டு எம்மிங் மட்டும் பண்ணியாச்சுன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளவுஸ்லாம் எப்படி கட் பண்ணணும், எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை ஒரு 5 வீடியோவை நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டிச்சிங் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.